ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கல எல்லோ கலரில், ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அது அந்த ஸ்டூடெண்ட் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணவங்க வந்து அப்படி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. ஏ டைப் கொஷின் பேப்பருக்கானது. நீங்கள் பி டைப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் மட்டும் மாறி இருக்கும், கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கரண்ட் அசஸ்ட், ஆப்ஷன் டி. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அதுவும் ஆப்ஷன் டி தான், கோயிங் கான்சர்ன். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து போஸ்டிங், ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லார்ஜ் மீடியம் பிஸ்னஸ், ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆல் அக்கௌண்ட்ஸ், ஆப்ஷன் சி. அண்ட் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய காமர்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணிடுவேன், ஸ்டடி ஷெடியூல் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டீப்பாக நான் வீடியோ ரெடி பண்ணி அதை நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆல் அக்கௌண்ட்ஸ், ஆப்ஷன் சி. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஓகேங்களா, அமோர்டைசேஷன். எயித்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இன் த பேங்க்ஸ் புக்கு. 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து GAAP இஸ் ஆர் ஏ, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ABC எல்லாமே தான், ஓகேங்களா? அடுத்தது 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நாமினல் அக்கௌண்ட். 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, liabilities equal to assets plus capital. 14th question option A, the suspense account. 15th question option D, employee. 16th question option D, business. 17th question option D, financial position. 18th question option D, equal in the first year but higher in the subsequent years. 19th question option A, invoice. 20th question option C, petty cash book. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஷின் ஈஸி ஆன்சர், ரஃப் ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆன்சர் ஐ திங்க் ஆப்ஷன் டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் 1 வேலை 20க்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப்.